அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மனுசல்வா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபெவிகால் எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியான மெத்தடில் ஃபெவிகால் செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் ஃபெவிகால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டுறதில்ல. ஆனால் இந்த மெத்தடில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒட்டுது. மெயினாக ஸ்டோன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டுது. அந்த ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணோன்னா அந்த எனாமல் அப்படியே பேப்பரில் ஒட்டிகிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பேப்பரில் ஒட்டுது. அப்புறம் ஸ்டோன்ஸ் நல்லா ஒட்டுது. கிளாத் நல்லா ஒட்டுது. கார்ட்போர்டு நல்லா ஒட்டுது. ஆனால் மெட்டல் மட்டும் அவ்வளோவா ஒட்டுறதில்ல. மற்றபடி மற்ற எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபெவிகால் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1/2 கப் மைதா, 1/4 கப் சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த 4 பொருள் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக ஃபெவிகால் செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் மைதா ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரேடியாக 1 கப் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கட்டி கட்டி ஆகிடும். அதனால தான் நம்ம தனித்தனியாக 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி ஆகாது. இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ 1/4 கப் சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வினிகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்ம ஃபுட் ஐட்டம் வச்சு செய்கிறதுனால இது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வினிகர் ஆட் பண்ணுறோம். வினிகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது நீங்கள் எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணாலும் அதில் கெட்டு போகாது, ஸ்மெல் வராது, எந்த மாதிரி ஒரு ஃபங்கஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது. அதுக்காக தான் நம்ம வினிகர் யூஸ் பண்ணுறோம். இந்த க்ளூ நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், எதுவும் ஆகாது. இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ நல்லா பொங்கி வருது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது பேப்பரில் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் சோடா நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா இது கொஞ்சம் ஆறுனதுமே கெட்டி ஆகிடும். அதனால தான் நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். இப்போ இது ஃபெவிகால் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். கெடாது, எந்த ஸ்மெல்லுமே வராது. இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஹாட் வாட்டர் செஞ்சு இதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது மறுபடியும் அந்த ஃபெவிகால் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதே நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணாலும் எதுவும் ஆகாது, எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. இதில் மெட்டல் மட்டும் ஒட்டுறதில்ல, ஒட்டுது. பட் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதில்ல. மற்றபடி மற்ற எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மெயினாக கார்ட்போர்ட், பேப்பர், அப்புறம் இந்த ஸ்டோன் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒட்டுது. நான் மற்ற மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டுறதில்ல. இந்த மெத்தடில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒட்டுது. இது நீங்கள் வெளியே ஃபெவிகால் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இது அவ்வளோவா செலவு இல்லை. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. சின்ன பசங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான மெத்தடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.